உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? நான் ஜெயபிரதா கே. நாமக்கல்லேருந்து வரேன். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் எக்ஸ்டென்ஷன்ங்கிற போஸ்ட்ல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ எக்ஸாம் மூலமா கிளியர் பண்ணியிருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இப்போ நீங்கள் எழுதின தேர்வுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணுங்க? நான் எழுதின தேர்வுக்கு பேசிக்கா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் என்எஃப் தான். நான் எம்எஸ்சி அக்ரி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எலிஜிபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டி. இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் பற்றி சொல்லுங்க மேம். பேட்டர்ன் வந்து 2 பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பர் அக்ரி பேப்பர், சப்ஜெக்ட் பேப்பர், ஒரு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர். அக்ரி வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஹோலாக அக்ரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம 4 இயர்ஸ் டிகிரியில் படிக்கிறது 10 யூனிட்ஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி நம்ம சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸில் இருக்க டாபிக்ஸை நம்மளோட யூனிட் சிலபஸில் மேனேஜ் பண்ணி படிக்கணும். இன்னொரு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர். நார்மலாக எல்லா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்ச பேப்பர் தான். நார்மல் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூடட் ஜிஎஸ் பேப்பர் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஓகே. இப்போ உங்களுடைய அக்ரிகல்ச்சர் பேப்பர், அதாவது டெக்னிக்கல் பேப்பருக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் எதுக்கெல்லாம் அதீத முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும், இல்லை இதெல்லாம் படிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ்ங்க? ஓகேங்க சார். மேஜராக அக்ரானமி, சாயில் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்ரி எக்கனாமிக்ஸ், எக்ஸ்டென்ஷன், ப்ரீடிங் அண்ட் சீடெக் இந்த மாதிரி ஏரியாஸ் அதிகமாக கவர் பண்ணலாம். தென் அக்ரி என்டமாலஜி, பேத்தாலஜி அது ரெண்டும் சேர்ந்து ஒரு யூனிட் இருக்கும். ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலாம். இந்த மாதிரி யூனிட்ஸ்க்கு நம்ம கொஸ்டின் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎன்பிசியில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு யூனிட்க்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணி கொடுத்ததுனால நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ப்ரிப்ரேஷன். ஏன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல வருதுன்னா ஆப்வியஸாக நம்ம அந்த யூனிட்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க முடியும். அதனால இப்போ என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள். என்ன சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் படிக்கிறதுக்கு? மெயின் சோர்ஸ் வந்து நம்ம 4 வருஷம் டிகிரியில் நல்லாவே பேஸ் போட்டிருந்தோன்னா அது வந்து பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணும். 4 வருஷம் யூஜி மெட்டீரியல், தென் பேசிக் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் புக்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணேன். நெம்ரா, சுந்தா இந்த மாதிரி ஒரு சில ஆத்தர் பேசிக்காக அக்ரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி புக்ஸு. தென் ஃபேமஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கிடைச்சாலும் படிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. இப்போ அதாவது அக்ரிகல்ச்சரில் இந்த போஸ்ட்டுக்கான அகாடமிஸ்லாம் அவைலபிளாக இருக்கா? மோஸ்ட்லி இருக்குது. 1 or 2 ஃபெமிலியர்ஸ் இருக்குது. மேஜராக சேலமில் ஒரு அகாடமி இருக்குது. தென் அது சேலமில் இன்னொரு அகாடமி இருக்குது. அவங்களோட கொஸ்டின்ஸ் தென் அவங்களோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா, அகாடமி போனீங்களா மேம்? நான் செல்ஃபாக தான் படித்தேன். என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன், ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன். கல்லூரி நீங்கள் எப்போ முடிச்சிங்க மேம்? நான் 2014 to 18 பேட்ச் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 4 வருஷம் டிகிரி பண்ணேன். அதுக்கப்புறமாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை வேறு அதுக்கப்புறம் நான் பிஜி செகண்ட் இயர் 2 வருஷம் பிஜி கோர்ஸ் பண்ணேன் அக்ரி எக்கனாமிக்ஸில். 2020 பாஸ்ட் அவுட். பட் டியூ டு கொரோனா நான் 2021 பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2021 ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தேன் ஏவோ. அது வந்து 2021 ஜானில் நான் தீசஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபெப்ரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஏப்ரலில் கொடுத்தேன். அது எனக்கு அதிகமாக ப்ரிப்ரேஷன் டைம் இல்லாததுனால என்னால் கிளியர் பண்ண முடியலை. ஆனால் பல்க் வேகன்சி என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் அட்டம் 2023 கொடுத்தேன் ஏவோ. அது ப்ளஸ் ஏடி அக்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சேர்ந்து கொடுத்தேன். ஏன்னா நான் பிஜி எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கனால அந்த போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள்னால அதில் வந்து எனக்கு அக்ரி ஆஃபீஸர் கிளியர் ஆகல. பட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிளியர் ஆகி இன்டர்வியூ ஆல்ஃபர் வந்துருந்துச்சு. பட் டியூ டு சம் கேஸ் இஷ்யூஸ்னால அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. தென் அடுத்து எகைன் 2024 தேர்ட் அட்டம் கொடுத்தேன் என்னோட ஏவோ. அதில் வந்து எனக்கு அக்ரி கிடைக்கல. ஃபியூ ரேங்க்ஸில் கம்யூனிட்டியில் மிஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் பாஸ் பண்ணேன். அக்ரி எலிஜிபிளாக இருக்க ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட்டு தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷனில் நான் பாஸ் பண்ணேன். அதில் நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 to 9 months ஆகுது. அடுத்து என்னோட 4th அட்டெம்ப்ட் தான் 2025 ஆகஸ்ட்டில் எழுதின இந்த ஏவோ. இதில் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக என்னோட 4 அட்டெம்ப்டோட ஒரு வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்கிறது. ஓகே. இப்போ முதல் 3 முயற்சிகளில் தோல்வி இல்லையா? தொடர்ச்சியாக எது உங்களை படிக்க உந்திக்கிட்டே இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். தொடர்ச்சியாக என்னை படிக்க ஊன்றது எனக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் போகணுங்கிறது என்னோட நான் கோர்ஸ் எடுத்து படிக்கும் போதே இருந்த கனவு. அந்த கனவு தான் என்னை கண்டினியூஸாக 4 அட்டெம்ப்ட்டும் படித்து கொடுக்க வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்ட் பண்ண வச்சிருக்கு. ஓகே. எப்பயாச்சும் படிக்கிற என்ன சொல்கிறது, படிப்பதற்கான சூழ்நிலையே இல்லை, இல்லை படிப்பதற்கான மைண்ட் செட் இல்லை அப்படின்னா அதை எப்படி வர வச்சுப்பீங்க நீங்கள்?
ஏதாவது கண்டினியூஸாக நம்ம 24 ஹவர்ஸ் பை 7லாம் படிக்க முடியாது தான். அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு 1 ஆர் 2 அட்டெம்ப்ட்ஸ் என்னால் ஃபுல் எஃபர்ட் குடிக்க முடிஞ்சது. அடுத்த ஒரு 3rd அட்டெம்ப்ட் 4th அட்டெம்ப்ட்லாம் வரும்போது நம்மளும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்போம். ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாப் போயிருப்பாங்க, அந்த ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம படிக்கணும். நான் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னா, கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். என்னால் புக்ஸ் எடுத்து படிக்க முடியலன்னா கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். தென் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கான்டாக்டில் வச்சு அவங்களோட குரூப் டிஸ்கஷன் பண்ணுவேன். கொஸ்டின் எல்லாமே நான் அப்படி டிஸ்கஸ் பண்ணி தான் நம்மளே நிறைய ஒரு டாபிக் எடுத்தால் அதில் கொஸ்டின் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். குரூப் ஸ்டடி பண்ணேன் லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட்டும் பெஸ்ட்டாக. அது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. முதல் 3 முயற்சிகள்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணதா நினைக்கிறீங்களா? இந்த மிஸ்டேக் பண்ணேன் அதனால தான் எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் அதுக்கான டைமும் ஃபர்ஸ்ட் குடுக்கல. ஏன்னா 2 மாசத்துல என்னால தீசிஸ் முடிச்சுட்டு உடனே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுல் சிலபஸ் நான் கவர் பண்ணல. அது எனக்கே தெரியும். செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து ஓன் ஸ்டடி, வீட்ல இருந்து தனியா படிச்சேன். எந்த ஒரு கைடன்ஸும் நான் ஜிஎஸ்க்கும் எடுத்துக்கல. யூடியூப் சேனல்ஸ் பார்த்து ஜிஎஸ் மேத்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது. என்னோட யூஜி மெட்டீரியல் பேஸ் இப்படியே நான் ஓனா படித்தேன். 3rd அட்டெம்ப்ட் வந்து நான் இப்போ அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அதில் தான் அதுவும் நான் குரூப் ஸ்டடி பண்ணேன். அது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த 4th அட்டெம்ப்ட்டும் குரூப் ஸ்டடி கொஸ்டின் அது 4th அட்டெம்ப்ட் வரும்போது எனக்கே ஃபெமிலியர் ஆகிடுச்சு சப்ஜெக்ட். கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரே சப்ஜெக்ட்டில் 4 அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது நமக்கே தெரியுது எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. அது மூலமாக நான் ரெக்கவர் பண்ணிட்டேன் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம். ஓகே, உங்க குடும்பத்தில் அனைவரும் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் படித்து வந்திருக்க முடியாது. நிறைய ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம கல்லூரி முடிச்சு நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணுன்ற ப்ரெஷர். ஆரம்பத்தில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, உன்னால முடியும் அப்படின்னு. நிறைய தோல்விகளை பார்க்கும்போது குடும்பத்தில் கூட விட்டுட்டு வேற எதனா வேலை பாரு அப்படின்னு கண்டிப்பாக ஏதோ ஒரு வாக்கத்தில் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம்? ஓவர் கம் நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அது 1 ஆர் 2 டேஸ் அந்த மைண்ட் ப்ரெஷர் இருக்கும். அடுத்து நான் சரி ஓகே, அவங்க சுச்சுவேஷன் அவங்க வந்து இப்போ ஃபேமிலிக்கும் ப்ரெஷர் வந்து சொசைட்டி மூலமாக தான் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரை நம்மகிட்ட காட்டுறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். நான் அந்த மாதிரி தான் படிப்பேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு. நானும் லாக் போடுவேன், ஃபோனை தூரமாக வைப்பேன், தென் ரீசார்ஜ் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ண எடுக்க மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நிறையவே பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய இருந்துச்சு. இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சு வரும்போது அதுக்கப்புறம் அந்த மொபைல் மூலமாக தான் நாங்கள் கம்பைன் ஸ்டடியே பண்ணோம். கண்டினியூஸாக காலைல ஏர்லி மார்னிங் 4 to 6, லேட் நைட் 11 வரலும் எல்லாமே நம்ம தனியாக படிச்சோன்னா தூங்கிடுவோம் இல்லையா? நம்ம கம்பைன் ஸ்டடி காலில் படிக்க எனக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷனாக தெரில. நமக்கு எக்ஸாம் நெருங்க ஃபுல் டைமாக யூஸ் ஆச்சு, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எனக்கு சார் ரிவிஷன் மெட்டீரியலை திரும்ப கண்ணால் பார்த்துட்டே இருப்பேன். நான் படிக்க முடியலை, வாசிக்க முடியலன்னா வாசித்து முடித்து ஒன்ஸ் ஹைலைட் பண்ணி நம்ம டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறமும் அந்த நமக்கு எங்கேயாவது லேக் ஆகிற டாபிக்ஸ் எடுத்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சு நான் பார்த்துட்டே இருப்பேன். அது நமக்கு எந்த அளவுக்கு எங்கே லேக் ஆகுதுங்கிறது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் திரும்ப ரிவைஸ் கண்ணில் பார்க்கும்போது எனக்கு அது பெட்டராக இருந்துச்சு. இப்போ நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். இந்த எக்ஸாம் படிக்க வரேன் புதுசாக அப்படின்னா எனக்கு என்ன சஜஷன் இல்லை அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் படிக்கிறது? சஜஷன்ஸ் வந்து நான் அட்வைஸ்ன்னு எடுத்துக்க வேணாம். நீங்கள் 4 வருஷம் யூஜி டிகிரியை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த சிலபஸ் புரியறதுக்கு புதுசாக எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கான லூப் ஹோல் எங்கேயாவது மைன்யூட் சிலபஸ் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தேடி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இல்லைன்னா டிகிரியில் உங்களுக்கு மெயினாக பேஷன் வேணும். எனக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும், ஃபார்மர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், ஃபார்மர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் ஈடுபாடு வரும். கண்டினியூஸாக 4 அட்டெம்ப்ட் நான் கொடுக்குறதுக்கும் அதான் ரீசன். நாங்களும் ஃபுல்லாக ஃபார்மிங் பேக்ரவுண்ட், அதனால் எனக்கு அந்த ஆர்வம் தானாகவே இருந்துச்சு. ஓகே, ஃபைனலாக ஆஸ்பிரன்ஸுக்கு உங்களோட மெசேஜ் சொல்லுங்கம்மா. ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரே ஒரு மெசேஜ் நான் சொல்ல விரும்புகிறேன். கன்சிஸ்டன்சி தான் இங்கே பெஸ்ட்டு கீன்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகும்போது அதை நான் நிறுத்தி சோர்ந்து உட்காந்துருந்தேன்னா நான் இப்போ இது வந்து அச்சீவ் பண்ணியிருப்பேனா டவுட் தான். 4 அட்டெம்ப்ட்டும் கண்டினியூஸாக படித்ததான ரிசல்ட்டை தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ நான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒன்று வேணும்னா கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வர வேண்டிய டைமில் கிடைக்கும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஆஸ்பிரன்ட்ஸ்.